ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு அறியப்பட காட்சியா இருந்தது. இந்த சம்பவம் நடக்குமா அப்படின்னு அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் நடந்திருக்கு, நடத்தி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு செட்டப்ல தான் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ்ல மூத்த தலைவரும் தமிழ் மாநில காங்கிரசின் முன்னாள் தலைவருமான ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய நினைவு நாள் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் இங்க ஒன்று கூட்டி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது ஜி.கே. வாசன் நினைவு நாள் கூட்டம் அப்படின்னு பேசப்பட்டாலும் இல்ல, இது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றிணைக்கிறதுக்கான முதல் படி அப்படின்னு இங்க பேசப்படுது. இந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, எல்லாருமே பேசியிருக்கிறாங்க, அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் பக்கத்துல உட்கார்ந்ததும் அண்ணாமலை அவர்கள் பேச்சும் இங்க ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இதே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை அவர்கள் கண்ட மேனிக்கு என்ன பண்ணாரு, திட்டினார். அப்ப என்ன பேசினாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை தற்கூறி பேசினாரு. இவரெல்லாம் என்னெல்லாம் பேசுறது தகுதி இல்லை அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக அப்படின்ற கட்சியே இருக்காது, 4வது இடம் கூட வராது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க, கூட்டாளியா என்ன பண்றாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா இது மாதிரி நீங்க 2024 எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி வசைப்பாடி இருக்கீங்க, இப்போ அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, என்னதான் உங்களுடைய பிளான் அப்படின்னும் பொழுது அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கு, தனிப்பட்ட கோபம் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிடிக்காதுதான், தனிப்பட்ட கோபம் அவர் மேல எக்கச்சக்கமா இருக்குது, ஆனா நான் ஒரு தொண்டை, கட்சி தலைமை என்ன சொல்லிச்சோ அதுக்கு நான் கீழ்ப்படியணும், அதுக்காகத்தான் நான் இது இருக்கிறேன் கண்டி, மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை, இது எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தேர்தல் கூட்டணி தான், தேர்தல் வரைக்கும் தான் நாங்க என்ன பண்ணுவோம், இது மாதிரி அந்யோன்யமா பேசிப்போம், நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லை அப்படின்னு வெளியே போயிட்டா போன தடவை திட்டுன மாதிரி இன்னும் அதிகமா திட்டுவேன் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. தனிப்பட்ட கோவம் இருக்கு சார், அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல, ஆனா அதுக்குன்னு கட்சி மேலிட சொல்லிட்டாங்க, பாஜக அதிமுக கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், இங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான், அந்த கட்சியை கொண்டு வரதுக்கு பாடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் வேலை செய்ய முடியுமா, நான் தலைவர்ன்றத போக தொண்டன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. சோ இந்த கருத்து தான் அதிமுகவினரை கொதித்தெழ வச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களே, நீங்க கொஞ்சம் நாவடக்கம் இருக்கணும். ஏற்கனவே நீங்க இது மாதிரி பேசிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை உடைக்க வச்சீங்க, இப்ப 2026லயும் இந்த கூட்டணி உடையிறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை வசை பாடி கொண்டிருக்கிறாங்க அதிமுக. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுது, 2024 தலைவரா இருக்கும் பொழுது வார்த்தைகளின் போர் பயங்கரமா ஏற்பட்டுச்சு. சோ இந்த வார்த்தை போர்ல எடப்பாடி பழனிசாமி பயங்கரமா வசைப்பாடினாரு, அதிமுக கட்சி தலைவர்களையும் ரொம்ப கொச்சைப்படுத்தினார். அதனாலதான் இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஏதோ ஒரு நெருக்கடியில கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி தொடரணும்னா அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். ஆரம்பத்துல இந்த கூட்டணி விரும்பாத அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட வசைப்பாடுகளை பாடினாரு எடப்பாடி பழனிசாமி குறித்து. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு அது மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, இங்க கூட்டணி ரொம்ப இணக்கமா இருக்கணும், இந்த கூட்டணி யாராலையும் பிரிஞ்சிடக்கூடாது, அதனால இணக்கமா போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிச்சாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ ரொம்பவே மாறிட்டார், இவரு அதிமுக காரன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கணும், அது நம்முடைய கடமை, இன்னும் 8 மாசம் இருக்கு, அயராது உழைக்கணும் அப்படின்லாம் அமித்ஷா வச்சு கொண்டே பேசினார். இங்க முதலமைச்சர் யாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த மேடையில பேசி முடிச்சிட்ட பிறகு ஓரமா போய் ஒதுங்கினு இவர் ஏதோ கிரியேட் பண்றாரு, சிம்பத்தி கிரியேட் பண்றாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா தலைவர்கள் சேர் போட்டு வச்சிருக்காங்க, இவரு முன்னாள் தலைவர், இவருக்கான சேர் ஒண்ணு இருக்குது, பேசி முடிச்சுட்டு அந்த சேர்ல உட்கார வேண்டியதானே, எதுக்கு போயிட்டு பின்னாடி போயிட்டு நிக்கணும். உடனே எல்லாருமே அட்டென்ஷன் பண்றாங்க, நிர்மலா சீதாராமன், எச் ராஜா எல்லாரும் அண்ணாமலை வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி மேல பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆனா இப்போ அந்த கூட்டம் ஐயா ஜி.கே. மூப்பன் அவர்கள் நினைவு நாள் கூட்டமா தான்
ஆர்கனைசர் பண்ணப்பட்டது. ஆனா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்காரும்போது இது ஒரு கட்சி மாநாடவே இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு எல்லாருமே சொல்றாங்க. சோ இத எல்லா தலைவர்களும் ஒன்றா உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் இங்க பேச்சுக்கள். ஆனா டிடிவி தினகரன் காணவே காணும். டிடிவி தினகரனுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனா டிடிவி தினகரன் அங்க இல்ல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அதனால டிடிவி தினகரனை கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிடலையா என்ன மட்டும் தெரியல. மத்த கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கூப்பிட்டு இருக்கணும். கூப்பிடவே இல்லை. சோ இவ்வளவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நம்மளுக்கு வருது. பாமக இல்ல, தேமுதிக அவங்க நிலைப்பாடு அறிவிக்கல, இன்னும் புதிய தமிழகம் கட்சி வரல, இன்னும் நிறைய கட்சிகள் அது கடந்த முறை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அப்படின்னு பேசப்பட்ட ஒரு சில கட்சி தலைவர்கள் அங்க கூப்பிடப்படல. கூப்பிட்டாங்களா இல்ல வரலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அங்க இல்ல. சோ அப்படி மேடையில வச்சு பார்க்கும்போது இவ்வளவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்குது. இதன் மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார்ந்தாலும் ஒருத்தர் சில அது எப்படி சொல்றது ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு அந்யோன்யம் இல்ல அப்படின்ற ஒரு கோணத்திலும் பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை மேல ஏகப்பட்ட கோபங்கள் இருக்கு. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல ஏகப்பட்ட கோபங்கள் இருக்கு. இருந்தாலும் இங்க தலைமை முடிவெடுத்துருச்சு, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா சொல்லியிருக்கிறார். ஏன்னா சைலண்டா என்ன பேசியிருந்தாங்க அரசல் புரசலா, கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமியை தோக்க வைக்கிறது தான் அண்ணாமலையுடைய பெரும் வேலையா இருக்கு அப்படின்னு அரசல் புரசலா அதிக பேச்சுகள் அடிபட்டது. ஆனா இப்போ இதே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கணும், முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்று ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாருன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது அண்ணாமலை அவர்களை பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல இந்த கூட்டத்திலும் அண்ணாமலை அவர்களை எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார வைத்திருக்கிறாங்க. அவரு விருப்பப்பட்டல உட்காரல. ஏன்னா விருப்பப்பட்டு உட்காந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு கோபங்கள் இருந்துதான், அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை, இப்போ நாங்க ஒன்றா இணைஞ்சு பண்ணிடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தனிப்பட்ட கோபம் இருக்கு, இப்பவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாரு. ஆற்றாமை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி மேல தனிப்பட்ட கோபங்களும் ஆற்றாமைகளும் இருக்குது, இல்லாமலா இல்ல. ஆனாலும் இங்க கட்சி சொல்லிருச்சு, அதனால நான் இங்க வேலை செய்யறேன். அதுதான் பட்டும் படம் மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்கிறாங்க. தலைவர் பதவியில நான் இல்லாததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். அண்ணன் OPS அவர்கள் கூட்டணியில் இல்லாததுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நம்புறாரு. சோ இதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப சைலண்டாவே பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா பேரை சொல்லாம சூசகமா என்ன பண்ணாரு, கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாரு. சோ இப்ப திடீர்னு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தலைமை கொடுக்கிற அழுத்தம் தான் காரணம். அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி மேல அன்போ பாசமோ சகோதரத்துவமோ இல்ல, தனிப்பட்ட கோபம் இருக்குது அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் சரியா முகம் கொடுத்து பேசல, இந்த கூட்டத்துல அண்ணாமலை கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல அப்படின்ற ஒரு விவகாரமும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க பகிரங்கமா திட்டிருக்கீங்க 2024. அந்த ஞாபகமா வருமா இல்லையா? அந்த மூஞ்சி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் பேசுனதெல்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போமா இல்லையா? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி முகம் கொடுத்து பேசல அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. இவங்க என்னதான் முட்டி மோதினாலும், நீங்க என்னதான் டிராமா காட்டினாலும், என்னதான் இங்க சினிமா காட்டினாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் பிடிக்காது, தேர்தலையும் முன்னாடி வராது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சோ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மேல தனிப்பட்ட கோபங்கள் எனக்கு இருக்குது, ஆனாலும் கட்சி முடிவின்படி நாங்க ஒன்றிணைந்து இங்க வேலை பார்க்கிறோம். இதை அது முடிஞ்சு போன கதை, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.